Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என பேரறிஞர் அண்ணா காலம் தொடங்கி ஆளுநருக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வலுப்பெற்று வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஆளுநரின் அதிகாரத்தை அசைத்து பார்த்து தவிடு பொடியாக்கியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருந்த ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் நீதிபதிகள் JB பர்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு வழங்கியிருக்கும் தீர்ப்பு ஆளுநர் RN ரவிக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநில அரசால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை அரசியல் சாசன பிரிவு 200 படி ஒப்புதல் அளிப்பது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது, ஜனாதிபதிக்கு அனுப்புவது ஆகிய 3 வழிகள் மட்டுமே ஆளுநருக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநரிடம் மசோதா சமர்ப்பிக்கப்படும் போதெல்லாம் அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் வழங்கப்பட்ட நடவடிக்கையில் ஏதாவது ஒன்றை பின்பற்ற வேண்டுமே தவிர ஆளுநர் தன்னிச்சையாக மசோதாவை நிறுத்தி வைக்க எந்த அதிகாரமும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இனிமேல் மாநில ஆளுநர் காலவரையின்றி மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது என கூறிய உச்சநீதிமன்றம் அதற்கு காலக்கெடுவை நிர்ணயித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் 1 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒருவேளை மசோதாக்களை திருப்பி அனுப்புவதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் மீண்டும் அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் 1 மாதத்திற்குள் அனுப்பி வைத்துவிட வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி பேரவையில் இருந்து அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை 1 மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசுக்கு அறிவித்துவிட வேண்டும் எனவும் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஒருமுறை ஆளுநரால் நிராகரிக்கப்பட்டு எந்த மாற்றமும் இன்றி மீண்டும் அதே மசோதா ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர வேறு எந்த வழிகளும் ஆளுநருக்கு இல்லை. அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்ற உச்சநீதிமன்றம் ஒருவேளை 2வதாக அனுப்பப்பட்ட மசோதா முதல் மசோதாவில் இருந்து வேறுபட்டால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என விதிவிலக்கும் அளித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அதனை ஏற்று மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்திருக்கிறது. 3 மாதங்களுக்கு மேல் ஆளுநர் மேஜையில் ஒரு மசோதா இருக்கவே கூடாது என உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆளுநர் 3 ஆண்டுகளாக மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதமானது என்றதோடு அதனை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது. அதாவது ஆளுநர் நிறுத்தி வைத்த மசோதாக்களை தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளிக்கவே மசோதாக்கள் அனைத்தும் தற்போது சட்டமாகியிருக்கின்றன. ஆளுநர் தனக்கு வேண்டியபடி சுய விருப்பத்தின் பேரில் செயல்பட்டிருப்பதாக நெற்றியில் அடித்ததை போல கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் 3 ஆண்டுகளாக விசாரிக்கும் அளவிற்கு அப்படி என்ன மோசமான விஷயம் அந்த மசோதாக்களில் இருக்கிறது என கேள்வி எழுப்பியிருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் வெறுமனே உட்கார்ந்திருக்க ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் சட்டப்பேரவை அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது அரசியல் சாசனம் வழங்காத அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக செயல்பட மாநில ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றது. மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு கொண்டுள்ள சட்டமன்றம், அமைச்சரவை குழுவின் அறிவுரையின்படி மட்டும்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றம் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட துளியும் அதிகாரம் இல்லை என கூறியது. மக்கள் விருப்பத்தின் பேரில் அமைக்கப்பட்ட ஒரு அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் புட்டு வைத்திருப்பதோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் ஆன சட்டப்பேரவையின் முடிவை ஆளுநர் மதித்தே ஆக வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. தீர்ப்பை வாசித்து முடித்த நீதிபதிகள் கடைசியாக எவ்வளவு சிறப்பான அரசியலமைப்பு இருந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டியவர்கள் மோசமாக இருந்தால் அது நிச்சயமாக மோசமான அரசியலமைப்பாக மாறும் என்ற அம்பேத்கரின் சொற்றொடரை குறிப்பிட்டு நிறைவு செய்தனர்.
உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றதோடு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று தமிழ்நாடு தொடர்ந்து போராடும், தமிழ்நாடு வெல்லும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.